வணக்கம். லெமோரியா தற்காப்பு பயிற்சி பள்ளியிலிருந்து செல்வன். நம்ம வழக்கமா இந்த கலைக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மேடை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், நிறைய பயணங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய புது புது சேலஞ்சான ஒர்க்கு, கேம்ப் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இப்போ முற்றிலும் இவ்வளோ நாள் பண்ணதுல இருந்து உச்சகட்டமான ஒரு விஷயம். எப்படின்னு கேட்டா, இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவட்டத்திலையும் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நபர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலயும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. நம்ம தற்காப்பு கலை சார்ந்த, சிலம்பம் சார்ந்த கலைஞர்களும் இருக்கிறாங்க. வேற பறை இசை, நாடகம் இந்த மாதிரிப்பட்ட கலைஞர்களும் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேர்த்தையும் ஒன்றிணைக்கணும். அது மூலமா நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். இதை பற்றி தான் நான் தெளிவா பேச போறேன். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, எல்லா மாவட்டத்துக்கும் பயணிக்க போறோம். எல்லா மாவட்டத்துக்கும் எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு டீம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலையை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்கள், அதுக்கும் பிறகு நம்ம சார்ந்த நபர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 5-6 வராட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் அங்கே உள்ள இந்த கலைஞர்களை பார்த்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 30-40 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 30-40 கீழே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கலைகளுக்காக வேண்டி தங்கி படிச்சுட்டு போன மாணவர்கள் இருக்காங்க. இது நம்ம லெமோரியாவில் தங்கி படிச்சுட்டு போன மாணவர்கள். அதுக்கும் பிறகு நம்ம கலை மூலமாட்டு நம்மளை தொடர்பு கொண்டவங்க, யூடியூப்பை பார்த்து நம்மகிட்ட பேசினவங்க, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 300-400 பேர் இருக்காங்க. இதில் அத்தனை பேருக்கு நாங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரே இடத்துல ஒரு நேரத்தை சொல்லி, ஒரு இடத்த சொல்லி, இங்கே வாங்க நம்ம இந்த கலையை பற்றி சிந்திப்போம், இதில் ஒரு கேம்ப் நடத்துவோம், அடுத்த ஒரு போட்டி நடத்துவோம், அப்புறம் ஒரு டிவி ஷோ நடத்துவோம். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா இது மூலமா ஒரு கின்னஸ் சாதனை, இப்படி நம்ம கலைகளை கொண்டு போறதுக்கு, குறிப்பா பிரான்ச் ஆபீஸ். இங்க நாங்க கிட்டத்தட்ட 40-50 இடங்கள்ல கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு அழகான அட்மாஸ்பியர் வச்சு ஆபீஸு, இந்த யூடியூப் சேனல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி அத்தனை விஷயமும் எல்லா மாவட்டத்திலையும் 40 மாவட்டத்திலையும் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பயணத்தை மேற்கொள்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் திருநெல்வேலி, அடுத்தால தூத்துக்குடி, அடுத்தால தென்காசி, அடுத்தால திருச்செந்தூர், இப்படின்னு அந்த பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு நாள் இருந்து அதுல எல்லாத்தையும் சந்திச்சு இந்த கலையை பற்றியெல்லாம் பேசி, இந்த திட்டத்தை பற்றியெல்லாம் பேசி, இதுல யார் யார் என்ன பொறுப்பெடுப்பா, தலைவருக்கு இந்த பொறுப்பு, செயலாளருக்கு இந்த பொறுப்பு, பொருளாளருக்கு இந்த பொறுப்பு, இந்த மாதிரி அந்த பொறுப்புகளை பிரிச்சு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இந்த கலைக்கு நிறைய ஒரு டொனேஷன் பண்றதுக்கு, இந்த கலையை மேம்படுத்தி எடுத்து கொண்டு போறதுக்கு நிறைய நம்ம கூட உதவியாட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் அடையாளம் காமிச்சு அந்த மாவட்டத்துல பயன்பெறது மாதிரி, அந்த மாவட்டத்துல தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களோம், இல்லைன்னா நம்ம கலை சார்ந்தவங்க கலைஞர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஃபண்ட் பண்றது மாதிரி, இவங்களுக்கு ஒரு பிளக்ஸ் அடிச்சு வைக்கிறதுக்கும், இவங்களை வளர்க்கறதுக்கு ஒரு ஆபீஸ் வைக்கிறதுக்கும், அதுக்கடுத்தால ஏதாவது ஒரு போட்டி நடத்தினா பரிசு கொடுக்கறதுக்கும் இந்த பெரியவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ காணொலி எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம நிகழ்ச்சியை எப்படி ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இதுல யார் யாரெல்லாம் வரலாம், யார் யாரெல்லாம் வரணும், எந்த நபர்கள்லாம் இருந்துன்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்க ஒரு சிலம்பாட்ட கலைஞர்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பறை இசை கலைஞர்களா இருப்பாங்க, நடனம், அப்புறம் இந்த குதிரை ஓட்டம், அம்பு விடுறது, ஆர்ச்சரி பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அதுலயும் மரபு கலைகள் சார்ந்த பழமையான கலைகளை எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அவங்கள ஒருங்கிணைக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்களை அந்த இடத்துல கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிறதான் அந்த பயணத்தோட நோக்கம். இதை தாண்டி இந்த கலைகளுக்கெல்லாம் கோவில் மாதிரி தாய்க்களம்னு ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தாய்க்களத்துல எல்லாம் உறுப்பினராக கொண்டு வரணும். அந்த தாய்க்களம் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குது, அது பொது சொத்து, அது எல்லாத்துக்குமே அதுல பயன் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதா அந்த பயணம். இதை நாங்க உங்க ஊருக்கும் வர்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கிறோம். உங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு களத்தை குறிச்சுக்கிட்டு நாங்க அலௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ நீங்களும் பாருங்க. இதுல நலிவடைஞ்ச கலைஞர்களுக்கு ஏதாவது நல்லது பண்றதுக்கும், ஒரு போட்டி நடத்தினா ஸ்பான்சர் பண்றதுக்கும் உண்டான ஆள்களை நாங்க அறிமுகப்படுத்துறதுக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க இந்த கலைகளுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நான் இப்ப ஸ்பான்சர் பண்றப்பா, நம்ம கடையோட விளம்பரத்தை மட்டும் நீங்க போட்டுங்க, நான் எல்லாத்துக்கும் பரிசு வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகுமா, நான் செய்யறேன். இல்ல ஒரு நல்ல கலைஞர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நாங்க நேரில் வரும்போது உங்களை பார்த்து பேசி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து செய்யறோம். நம்ம ஒவ்வொரு மாவட்டமா பயணம் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்த பிறகு கிட்டத்தட்ட 38-40 மாவட்டத்துக்கும் பயணம் பண்ண பிறகு தாய்க்களத்துல எல்லாத்தையும் அழைச்சி ஒரு மீட்டிங் வச்சு இந்த கலைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண பிறகு ஒரு கின்னஸ் சாதனை திட்டமிட்டு இருக்கோம். அந்த கின்னஸ் சாதனை பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேர்த்த ஒன்னா ஒரே இடத்துல திரட்டி நம்ம கலையை நிகழ்த்தி காமிக்கிறது, கலையை பயிற்சி பண்றது, இதுதான் கின்னஸ் சாதனைன்னு வச்சுக்கலாம். இதை உலகம் முழுக்க பிரபலப்படுத்துறதுக்கு நம்ம சிஎம்ஆர் கட்டு,
பிரதமராக இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய நாடுகள்ல இருந்து பிரதமர்கள் வர்றதுக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். 1-2 நாடுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பாட்டு இருக்கா, அவங்க நண்பர்கள்லாம் நாங்கள் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கலையை பிரமாதமாக காமிக்கணும். அதுக்குண்டான முயற்சி தான். இதில் நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும். இதில் ஒரு கலைஞர்களும் வந்து இணைஞ்சிக்கணும், இதை ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்களும் வந்து இணைஞ்சிக்கணும், இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆசான்களும் இணைஞ்சிக்கணும். இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதா இந்த மீட்டிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும், அதே போல் எந்த மாவட்டத்துக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அதில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.